இன்விடேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராசஸ் இருக்கு. நெறையா வழி இருக்கு. நம்ப வந்து ஏன்னா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. இப்ப வந்து நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாரி வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிற பையனோ, இல்ல வந்து காலேஜ் முடிச்ச பையனோ இல்ல. நான் காலேஜ் முடிச்சு ஆல்ரெடி ஒரு 7, 8 வருஷம் அந்த டைம்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்ப என்னோட சர்க்கிள் அப்படிங்கிறது பெருசு. கரெக்ட்டுங்களா? ஆஃபீஸ்லயே வந்து கிட்டத்தட்ட 7, 8 வருஷம் நான் 4 கம்பெனில மொத்தமா ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்னோட சர்க்கிளும் பெருசு. அதே மாரி வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து 1, 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் வந்து பண்ணியிருந்தேன். அங்க வந்து எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு. ஆனா, அதுல எதுவும் பெரிய சக்சஸ்ஃபுல் கிடையாது. பட் ஏதோ ஓ இப்போ இந்த வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லி நான் அதுல 1, 2ல நான் அந்த டைம்லயும் நான் வந்து இன்வால்வ் ஆயிருந்தேன். பட் ஆனா வெஸ்டேஜ்ல நான் ஜாயின் பண்ண உடனேயும் ஆ அந்த இதுக்கு முன்னாடி இருந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் பெரிய லீடர் கிடையாது. ஆனா அந்த கம்பெனியே பெருசு இல்ல. நம்ம என்னதான் உழைப்பு போட்டாலும் அங்க ரிசல்ட் வரல. ஓகேங்களா? அந்த மாரி கம்பெனி. ஆ ஜென்யூனா நானும் அங்க என்ன இருக்கோ நான் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆ அந்த மாரி டைம்ல தான் எனக்கு வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஏங்க நீங்க இதுல கஷ்டப்படுறதுக்கு இந்த மாரி ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஏன்னா நம்ம அது ஒண்ணு யாரோ ஒருத்தர் மூலியமா தான் தெரியும். ஏன்னா அந்த பிசினஸ நான் குறையும் சொல்ல முடியாது. அதாவது அந்த பிசினஸ் பண்ணதுனால தான் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால தான் அதன் மூலியமா தான் எனக்கு இது கிடைச்சுச்சு. ஏங்க அதுல ஏங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு அந்த அந்த டைம்ல கிடைச்சுச்சு. அதே மாரி வெஸ்டேஜ்ல நான் ஜாயின் பண்ண உடனே வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண அடுத்த நாளே என்னை நம்பி வந்து 50 பேரோ, 100 பேரோ, 1000 பேரோலாம் சேரல. ஏன்னா எனக்கெல்லாம் அங்க டீம்லாம் பெருசா இல்ல. பட் எனக்கு வந்து இந்த நெட்வொர்க்க எப்படி ஆரம்பிக்கணும்? எப்படி பண்ணணும்? இந்த மாரி ஒரு தரமான கம்பெனி கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த கம்பெனி கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் நெறைய கம்பெனி அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நமக்கு தெரியும். இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி. இந்த கம்பெனில இது மாரி இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயே ஒரு தரமான கம்பெனி. ஏன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்பெனி தான் சூப்பர் அப்படிங்குவாங்க. அப்ப அந்த கம்பெனில இருக்கிற ஹைலைட் மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி நம்பர் 1ன்னு சொல்ல மாட்டாங்க. ரெவென்யூ வைஸ் இது அந்த அப்ப அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, அப்ப யார் நம்பர் 1 யார் நம்பர் 2ன்னு நம்ம போய் தேடுவோம். அந்த மாரிலாம் எனக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அந்த கம்பெனி தான் பெஸ்ட்டு. மத்த எல்லா கம்பெனியும் மோசம் தான். எந்த கம்பெனில இருந்தாலும் சொல்லுவாங்க. பட் இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுக்கப்புறம் 2யுமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் எத்தன கம்பெனிலாம் இருக்கு? எந்த மாரிலாம் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு 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 வைடு ஆ இன்ஃபர்மேஷன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தியே வந்து எனக்கு இன்னும் நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா வந்து இந்த பிசினஸ் க்குள்ள வந்ததுக்கப்புறம் ஏன்னா வந்து இது வந்து நேஷனல். நான் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே லோக்கல். லோக்கல் ஏரியாக்குள்ள, லோக்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாரி பிசினஸ் தான் நான் பண்ணேன். ஓகேவா? ஹெட் ஆஃபீஸே கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியது, லோக்கல்ல இருக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு அதுதானங்க கிடைக்குது. பெட்டரானது யாராவது ஒருத்தர் சொன்னா தானே தெரியும். நான் கனவுல வந்து கடவுளா வந்து சேரும். ஏதாவது ஒண்ணு மாத்தி அது மூலியமாவது கிடைக்கிறது தானே. அப்ப இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான், நெட்வொர்க்ல இவ்ளோ ஒரு இது இருக்கா? இதுதான் நம்பர் 1 கம்பெனியா? இந்த மாரி இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கம்பெனி. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கும். இன் அ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கம்பெனி. ஏன்னா நம்மளோட நாலேட்ஜ் அதுதானே. யாரு நமக்கு எஜுகேட் பண்ணுவா? நான் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இத விட இந்த மாரி ஒரு சூப்பர் கம்பெனி இருக்கு. அப்படின்னு அங்க பண்ணிட்டு இருக்கிறவங்களே சொல்லுவாங்களா? எப்பயுமே அவங்க அந்த மாரி தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அப்புறமேட்டு எப்படி மூவ் பண்ணணும்? அப்ப வந்து நம்ம யார வந்து ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணணும்? நான் ஸ்டேஜ்ல ஐடி போட்ட டே 1லேருந்து ஒவ்வொருத்தருமே வந்து நான் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பிளான காமிச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. ஆனா, நான் இந்த டீம டெவலப் பண்ணேன்னா, யார ஃபர்ஸ்ட்டு கூப்பிடணும்? நம்பளோட நம்பளோட சர்க்கிள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ப இங்க வேலை செஞ்சிருக்கோம். இப்ப இவங்கலாம் இருக்காங்க. அப்ப பிரியாரிட்டி. ஓகேவா? யார ஃபர்ஸ்ட்டு கூப்பிடணும்? யார செகண்ட் கூப்பிடணும்? யார வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்தாங்களா ஓகே. வந்துட்டாங்கன்னா ஓகே. வரலைனாலும் பிரச்சனை இல்ல. வரலைன்னா அடுத்த ஆளு. ஓகேவா? வந்துட்டாங்கன்னா ஓகே தானே. வந்துட்டாங்கன்னா அப்ப இப்ப ஆஃபீஸ் நான் இருக்கேன் அப்படின்னா, ஆஃபீஸ்ல அ அ இவரு நான் சொன்னா கேட்பாரு. வந்தாருன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டீஸும் அதிகமா இருக்கு. இவரு வந்துட்டாருன்னா, இவரு அந்த ஆஃபீஸ்லயே கவர் பண்ணிருவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருவோம். அப்ப இவர விட்டுட்டு நம்ம கீழ போயிட்டு நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பொறுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவர தூக்கிட்டோம்னா, அப்படி நான் வந்து பிளான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன். ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா நான் ஃபர்ஸ்ட் மந்த்லயே எனக்கு கீழ ஜனவரி ஃபர்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளயுமே வந்து எனக்கு கீழ வந்து அரவுண்ட் வந்து 100, 110 மெம்பர்ஸ் வந்து எனக்கு கீழ வந்தாங்க. ஆனா, இப்ப எல்லாம் நம்ம டீம்ல வந்து 100, 110, 150க்குள்ளேயே பிரான்ஸே அடிக்கிறீங்க. ஆனா, அந்த டைம்லலாம் நான் பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 பிளஸ் எனக்கே எடுத்துச்சு. ஏன்னா, அந்த டைம்ல வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே அனுபவம் தானே. நான் பட்டு எப்படி பண்ணணும்? எப்படி பெட்டரா பண்ணணும்? எப்படி ரீடெயின் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் தப்பு பண்ணது, இல்ல இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இப்ப தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நாலேட்ஜ் நம்ம பட்டு நம்ம ஒவ்வொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் நாலேட்ஜ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து எனக்கே வந்து இப்படிதான் பண்ணணுங்கிறது தெரியாது இல்லையா? பட்டு தான் நான் வந்தேன். அந்த மாரி டைம்ல ஐடிஸ் மட்டுமே தான் டார்கெட்டா இருந்தது. ஐடிஸ் மட்டுமே போடுறது. அப்ப என்னாச்சு, ஏன்னா வந்து அப்ப இந்த மாரி ஜூம் மீட்டிங்லாம் இல்ல. இப்ப நம்ம ஒரு ஐடி எடுக்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஃபரன்ஸு. ஒரு ஐடி எடுக்கிறோம்னா, அவங்க போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துட்டயும் சொல்லி அவங்களுக்கு கீழ ஐடி குபுன்னு போடணும். அதான் டார்கெட். ஒருத்தர் ஐடி போடுறோம்னாவே அவங்க போய் அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள ஐடி குபுன்னு போடணும்.
அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் வந்து எனக்கு கீழ வந்து நான் ஐடிஸ் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, நீங்களும் இது மாரி தான் பேசி ஐடி போடணும். அது மாரி ஊர்ல மீட்டிங் நடக்கும். உங்கள சுத்தி எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும். நீங்க உங்களுக்கு கீழ குபு குபுன்னு ஐடி போடணும். அந்த மாரி ஒரு ஒரு ஏன்னா ஐடி தானே. அந்த மாரி ஒரு மோட்டோல நம்ம வந்து அப்படியே ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். இப்ப பாருங்க, இப்ப உள்ள ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா, ரொம்ப தெளிவா உள்ள ஒரு ஐடி வந்தாலும் ட்ரெய்னிங் பார்க்க வைக்கணும். ஏன்னா தப்பு. நம்ம என்னன்னாலும் தப்பு பண்ணவே பாருங்க ரீசென்ட் டேஸ்ல இந்த மாரிலாம் அட்டெண்டன்ஸ்லாம் ட்ராக் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேனா? இப்ப சொல்றேன். ஏன்னா ஓகே இவ்வளவு நாள்ல நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இன்னும் பெட்டரா நம்ம டீம கொண்டு போறதுக்கு ஓகே இந்த மாரி ட்ராக் பண்ணுங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப தான் சொல்றோம். அந்த மாரி வந்து நம்ம நம்ம நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த மாரி வந்து ஐடிஸ் மட்டுமே கொஞ்சம் டார்கெட் பண்ணி நம்ம மூவ் பண்ணும்போது ஆனா அந்த 110 பேர்ல இப்ப கூட இருக்கிறவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். இப்ப இப்ப இந்த டேட்ல இந்த டைம்ல ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கிறவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். கரெக்ட்டுங்களா? அது மாரி வந்து அந்த டைம்ல வந்து இன்விடேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மீட்டிங் தான். Zoomன்னு அப்ப தெரியாது. Zoom ஆப்ஷன் இருக்கு. இந்த மாரி Zoomல எடுக்க முடியும்னு இருந்தா கூட நம்ம ஏதாவது ஒண்ணு நாம புதுசா வந்து ட்ரை பண்ணிடலாம். ஆனா கொரோனா காலகட்டத்தில வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லாருமே Zoom இந்த மாரி வந்து ஆப்ஷன் இருக்கு. அந்த டைம்லயே வந்து இது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேற வழி இல்லாம நம்ம ட்ரை பண்ணது தான் இது. அப்ப இது நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருச்சு. அப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆ இந்த இந்த காலகட்டத்தில கூட, இந்த டைம்ல கூட இந்த Zoom தான் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப அதுவே நான் இந்த டைம்ல, இந்த மாரி ஒரு டீம்ல, இப்ப இந்த காலகட்டத்தில, இந்த டைம்ல, இந்த மாரி ஒரு டீம், இந்த மாரி ஒரு ட்ரெய்னிங் சிஸ்டம் இருந்து, இந்த மாரி ஒரு பேட்டர்ன் இருந்து, நான் இன்னைக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்னா, நான் இப்ப இருக்கிற லெவல விட இன்னும் 2 மடங்கு, 3 மடங்கு என்னால வந்து இதுல சாதிக்க முடியும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற ஒரு கிளாரிட்டியே வந்து வேற. ஓகேவா? இப்ப இந்த மாரி ஒரு டீம்ல நான் ஜாயின் பண்ணேன்னா, ஏன்னா நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்ல. எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஏன்னா அதான் நான் சொன்னேனே, இந்த கொரோனாக்கு முன்னாடிலாம் நம்ப வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டோம்னா, நம்ப தான் போய் மத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணி, நம்ப தான் போய் பேசி, நம்ப தான் வந்து மீட்டிங்ல உட்கார வச்சு, நம்ப தான் ஐடி போடணும். மீட்டிங்ல வந்து அங்க லீடர்ஸ் இருந்தாங்கன்னா, மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது 1, 2 பேசி விடுவாங்க. ஆனா நம்ப தான் அவங்கள ஃபாலோ பண்ணணும், ஆர்டர் போடணும். அப்பதான் எல்லாமே பேப்பர் தான். இப்பதான் எல்லாமே இந்த கொரோனா காலகட்டத்தில தான் அப்ளிகேஷனவே வந்து அப்படியே நீங்க கொரோனாக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷனுக்கும், கொரோனாக்கு அப்புறம் இப்ப இருக்கிற அப்ளிகேஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, அப்படியே வந்து கண்லயே பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் அப்ப இருந்தது. எல்லாமே பேப்பர் தான். எல்லாமே வந்து டைரக்ட்டா ஸ்டோருக்கு போய் ஐடி போடுவாங்க. அப்பயும் ஆன்லைன் ஐடிஸ் இருந்துச்சு. பட் ஆனா இந்த அளவுக்கு வந்து ஆ 90% வந்து நம்ம பேப்பர் ஐடி தான். ஸ்டோருக்கு கொண்டு போய் ஐடி ஃபார்ம் ஃபில் பண்ணி, இவங்க தான் அப்ளைன்னு, இவங்க தான் டவுன்லைன்னு ஃபில் பண்ணி குடுக்கணும். லிஸ்ட் குடுக்கணும். அக்கவுண்ட் கிரியேட் ஆகுறதுக்கே 2 நாள் ஆகும். அந்த மாரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நம்மளுக்கு முன்னாடி. நானுமே வந்து அந்த பீரியட்ல தான் உள்ள வந்து பட் சடனா வந்து பட் கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா இருந்தாலும், வெஸ்டேஜுக்குள்ள நம்ப வந்து பண்ண ஆரம்பிச்சு, நமக்கு வந்து இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அமைஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அதனால நான் இப்ப இங்க மேஜரா பாயிண்ட்டா நான் வைக்கிறது என்னன்னா, பிளானிங் ஓகேவா? பிளானிங். ஒரு பிசினஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, கன்னா பின்னான்னு குருட்டாந்தனமா வந்து நம்ம வந்து பாஞ்சிரக்கூடாது. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்பயும் சொல்றது தான். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1008 யோசிங்க. 1008 டவுட் கேளுங்க. 1008 அ எல்லாமே யோசிங்க. ஆனா, ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க ஆரம்பிச்சிடலாம்டா அப்படின்னு. அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளானிங். நோட்டு போடுங்க. நான்லாம் நோட்டு போட்டேங்க. நோட்டு போட்டு என்னோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் எழுதினேன். நான் அந்த நோட்டெல்லாம் நான் பிசினஸ் ஆரம்பிச்ச புதுசுலலாம் நான் வந்து வீடியோவே எடுத்து நான் வந்து கேமராலாம் ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன் கரெக்ட்டா? அந்த 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 மாரி வந்து நம்ம கான்டாக்ட் எல்லாத்தையும் நோட்டு போட்டு எழுதிறணும். நோட்டு போட்டு எழுதணும். ஏன்னா ஃபோன்ல தானே இருக்கு. நான் வந்து எனக்கு தெரியும். நான் வந்து என்னால முடியும் அப்படின்லாம் அந்த கதையே இருக்கக்கூடாது. நோட்டு போட்டு இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டு இன்விடேஷன் லிஸ்ட் ரெடி பண்ணணும். நம்ம யாரெல்லாம் இன்வைட் பண்ண போறோம். நம்ம கான்டாக்ட்ல நீங்க இன்வைட் பண்றீங்க பண்ணல. பட் எல்லாத்தையும் நோட்டு போட்டு எழுதிறணும். நம்பரே இல்லாதவங்களா இருந்தா கூட பக்கத்து வீட்டு கடைக்கார அண்ணன், அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்ஐசி அண்ணன்னு அவங்க நம்பர் இல்லைனாலும் அவங்க பேரெல்லாம் யாரெல்லாம் நம்மள சுத்தி இருக்காங்களோ, யாரெல்லாம் நமக்கு தெரியுதோ, கண்ல யாரெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தோட பேரையும் லிஸ்ட் போட்டுறணும். நம்பர் இல்லைன்னா நம்பர் இல்ல. பிளாங்கா விட்டுருங்க. அவங்க நம்பர அடுத்து கலெக்ட் பண்ணி ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் யார இன்வைட் பண்ணணும். ஏன்னா நம்ம கீழ போடக்கூடிய டைரக்ட் லிங்க் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தான் ஃபர்ஸ்ட். அப்ப யாரு ஃபர்ஸ்ட்? இந்த சர்க்கிள்ல யாரு ஃபர்ஸ்ட்? அதே மாரி நம்ம பேச்சையும் கேட்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து போய் பெரிய ஆள போய் ஏரியால இருக்கிற ஆ பஞ்சாயத்து தலைவரு, இல்ல வந்து ஏரியால இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்கள தான் புடிக்கணும்னு கிடையாதுங்க. அப்படிலாம் கூட கிடையாது. நீங்க வந்து அ உங்க பேச்சையும் கேட்கணும், மீட்டிங்கையும் பார்க்கணும், ஜாயின் பண்ணா இந்த பிசினஸே எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம எப்படி இருந்தாலும் கூப்பிட தான் போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் அதுல ஒரு பிரியாரிட்டி ஓகேவா? யார ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்? அதுல எந்த சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்க போகுது? அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம பேச்செல்லாம் கேட்பாங்களா? ரெகுலரா மீட்டிங் பார்ப்பாங்களா? அவங்களுக்கு டைம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு ஃபில்டர். அடுத்து வந்து யார ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்? யாரு மேல வந்துட்டாங்கன்னா, இவங்க கீழ கண்ட்ரோல் பண்ணுவாங்களா?
அந்த மாதிரிலாம் செக் பண்ணணும். ஓகேவா? அப்படிலாம் செக் பண்ணி தான் இப்போ ரிலேட்டிவ்ல இவங்க கொஞ்சம் பெரிய ஆளு, நல்லா வாய்ஸ் இருக்கு, இவங்களுக்கு நல்ல பவர் இருக்கு அப்படின்னா அவரை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி தூக்கணும். அவரை ஸ்கெட்ச் போட்டு நம்ம தூக்கி அவரை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்னா அவர் கீழே எல்லா ரிலேட்டிவும் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்டா, ஆஃபீஸ்ல யாரு பெரிய ஆளு, பெரிய கை. அப்ப அந்த பெரிய கை நமக்கு பழக்கம் இருக்கா? அப்ப நமக்கு சர்க்கிள்ல இருக்கிறது யாரு? அப்ப இவரை கொஞ்சம் தூக்கணும்னா நம்ம டீம் அப்படியே வந்து ஆஃபீஸ்ல இருந்து ஒவ்வொரு ஐடியா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அது மாதிரி இப்ப ப்ரீவியஸ் காலேஜ்ல யாரு, காலேஜ்ல யாரை கூப்பிடலாம், யாரை வந்து ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கணும். பிளானிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேஷன் ப்ராசஸ் எங்க நான் சொன்னேன்ல 110 பேருன்னு, அந்த 110 பேரையும் நானா ஐடி போட்டேன்னு நினைச்சீங்களா? கிடையாதே. 110 பேர் எனக்கு மை நெட்வொர்க்ல இருந்தாங்கன்னு தான் சொன்னே தவிர நானே 110 பேர்த்தையும் சேர்த்தலன்னு சொல்ல. கரெக்டா? எனக்கு கீழே பல லீடர் சதீஷா இருக்கட்டும், சதீஷ்லாம் வந்து எல்லா ஊருக்கும் போவார். யுவராஜ் எல்லா ஊருக்கும் போவார். முரளி சொல்லவே வேணாம், எல்லா ஊருக்கும் போவார். கரெக்டா? இப்ப முரளி, சதீஷ் இவங்க தான் நான் நினைக்கவே இல்லை. இவங்கள மாதிரி இன்னும் 4-5 ஐடி போட்டேன். அவங்கள நான் நினைச்சேன். ஆனா இவங்க தான் நின்னாங்க. கரெக்டா? அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பிளான் தான். நம்ம கெஸ் பண்றோம். பட் கெஸ்ல எல்லாமே கிளிக் ஆகுறது இல்லைல்ல. 10 பேரை கெஸ் பண்ணோம் அப்படின்னா 10 பேரை தூக்கணும் அப்படின்னா அதுல 4 பேர் நிப்பாங்கல்ல. அப்படிதான் எனக்கு நடந்துச்சு. கரெக்டா? அது மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணணும். பிளானிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும். பிளான் பண்ணாம குருட்டாம்போக்குல எல்லாம் பண்ண முடியாது. அனலைஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி போடணும், ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன நடந்திருக்கு இன்னைக்கு என்ன நம்ம அட்டன் பண்ணியிருக்காங்க, நம்ம கீழே மை நெட்வொர்க்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க, எத்தனை பேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க, ட்ரைனிங் யாரெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, பொட்டன்சியல் இருந்து யார் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்போ அந்த பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ட்ரைனிங் ரெகுலராக ஒரு மணி நேரம் அட்டன் பண்ணணும்னு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள ட்ரைனிங்க்கு ரெகுலராக கூட்டிகிட்டு வரணும். அவங்க வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வர வைப்பாங்க. ட்ரைனிங் ரெகுலராக ஒரு மணி நேரம் பார்க்கணுங்கிறது அவங்க மைண்டில் வந்து ஆழமாக பதியணும். அந்த பிஸ்னஸ் பதியுது, பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும்னு என்ன இருக்குது. ஆனால் ட்ரைனிங் பார்க்க அப்போ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு நாள் பண்ணுவாங்க, ஒரு வாரம் பண்ணுவாங்க. ரெகுலரா பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து நோட் இருக்கணும். சும்மா வந்து நம்ம ஏதோ வந்து பேப்பர்ல எழுதுறதெல்லாம் கிடையாது. நோட்டு டே 1ல இருந்து இவங்க நோட் இருந்தா தான் கம்பேர் பண்ணி 1 மாசத்துக்கு அப்புறமும் திருப்பி பார்த்து இவங்க வந்திருக்காங்க, இவங்கலாம் ரெகுலரா வராங்க அப்படின்னு ஒரு கம்பேர் அப்புறம் பண்ண முடியும். போன மாசம் எவ்வளவு பிவி வந்துச்சு, போன மாசம் எவ்வளவு பிவி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி மாசம் எவ்வளவு பிவி வந்துச்சு, இந்த லெக்ல எவ்வளவு பிவி வந்திருக்கு, இந்த லெக்ல எவ்வளவு பிவி போன மாசம் வந்துச்சு, ஏன் இந்த லெக்ல கம்மியா இருக்கு, இந்த லெக்ல போன மாசத்தோட இந்த மாசம் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. போன மாசம் உங்களுக்கு 10,000 பிவி நடந்திருக்குன்னா இந்த மாசம் 12,000 பிவி நடந்திருக்கும். ஆனா உங்களுக்கு கீழே இருக்க 4 லெக்ல ஒரு லெக்ல அதிக பிவி வந்திருக்கும். 3 லெக்ல இருந்து போன மாசத்தோட இந்த மாசம் அதிக பிவி வந்திருக்கும். ஆனா ஒரு லெக்ல மட்டும் போன மாசத்தோட இந்த மாசம் பிவி கம்மியா வந்திருக்கும். ஆனா மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு பிவி அதிகமா இருக்கும். அப்ப அந்த லெக்ல என்ன நடந்துச்சு, அப்ப அந்த லெக்லயும் பிவி இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப மீதி இருக்கிற லெக்ல எங்கெங்கெல்லாம் வந்து அந்த லெக்குள்ள கீழே இறங்கி அந்த லெக்குள்ள சப் லெக்கு போய் பார்த்துட்டு அங்க எங்க வீக் ஆச்சு அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்குதான் நமக்கு அதுதான் வேலையை, அதுதான் நான் பண்ணேன். உட்காந்து நோட்டு போட்டு நான் வாரத்துக்கு ஒரு டைம் அனலைஸ் பண்ணுவேன். வாரத்துக்கு ஒரு டைம் மாச கடைசி ஆயிடுச்சுன்னா வந்து எல்லா பிவி சாட் எல்லாத்தையும் உட்காந்து எழுதுவேன். அதெல்லாம் இப்ப குறைச்சிக்கிட்டேன். நான் ஸ்டார்டிங்ல அதெல்லாம் ஏன்னா இப்போ மிகப்பெரிய டீம் ஆயிருச்சு கட்டுங்களா. ஸ்டார்டிங்ல அப்படிதான் போட்டு உட்காந்து நைட் ஆனா உட்காந்து பாயிண்ட் நோட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த லீடர் இவ்வளவு, இந்த லீடர் இவ்வளவு, இந்த லீடர் இவ்வளவு சார்ட் போடுவேன். இவங்களுக்கு கீழே இவங்க, இவங்களுக்கு கீழே இவங்க, இந்த 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 இவ்வளவு பிவி வந்திருக்கு. அப்படிலாம் என்ன வேலை செய்யணும்னே தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனா ஒரு ஆர்வம் மட்டும் இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணு எழுதிக்கிட்டே நோட் அப்படியே தான் இருக்கும் மனசு. அப்படியே வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். இப்ப பாருங்க அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு டீமா இருந்தது. ஒரே ஒரு ஐடி நான் போட்டு எனக்கு கீழே மை நெட்வொர்க்ல 0 அப்படின்னு தான் இருந்துச்சு ஒரு 2-3 நாள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐடியா நான் போட்டு இப்ப பாருங்க 3.25 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க கட்டுங்களா. எல்லாமே இப்ப சரி, இனி இந்த பிசினஸ் இதோட முடிஞ்சிருச்சா? இன்னும் இந்த கம்பெனி பாருங்க, இந்த கம்பெனி இப்ப சொல்றாங்க இந்த 2022-23 இந்த ஃபினான்சியல் இயர்ல கம்பெனி வந்து டார்கெட் பண்ணியிருக்கிற ரெவன்யூ எவ்வளவு தெரியுமா? 5,000 கோடியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. 5,000 கோடி இந்த ஃபினான்சியல் இயர்ல ரெவன்யூ கொடுக்கணும்னு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து என்னென்னமோ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, டீம் பில்டிங் போனஸ் ஒரு % இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஓபியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. எல்ஓபியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா லீடர்ஸுமே வந்து பயங்கர பூஸ்டப் ஆயிட்டாங்க. கம்பெனி வந்து பாருங்க 5,000 கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கணும்னு அவங்க ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்போ அந்த டார்கெட் மீட் பண்றதுக்கு அவங்க அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் எப்படியாவது ஒன்று கொடுக்கறதுக்கு அவங்க அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இங்கே உட்காந்துட்டு இருக்கணும். நம்ம ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஆஃபர் வரக்கூடிய இது நம்ம ஈகரா இருந்தோம்னா அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒன்று சாதிக்க போறாங்க. அப்ப நம்ம அந்த சாதனை பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்குள்ள இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரை கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த சாதனையில நம்மளும் அப்படியே அந்த 5,000 கோடியில நம்ம எவ்வளவு கோடி முடியுமோ நம்ம அவங்க கொடுக்குற ஆஃபரை பயன்படுத்தி நம்மளும் ஈஸியா அவங்க 5,000 கோடி கொடுக்கும்போது நம்மளோட பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆக போகுது. ஏன்னா அவங்க யோசிக்க போறாங்க. நம்ம மட்டும் நம்மளோட இன்கம்காக யோசிக்கல, நம்ம மட்டும் நம்மளோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு யோசிக்கலீங்க. அவங்களும் அப்ப அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல. ஓகேவா?
அப்ப நம்ம ஒரு பிளானோட நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அவங்க பிளான் ஏதாவது ஈஸி பண்ணி குடுப்பாங்க. ஏதாவது ஆஃபர் குடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு குடுக்கும்போது, நம்மளும் அப்படியே நம்ம அந்த பிசினஸ் மூலியமா அவங்க குடுக்கறது மூலியமா அவங்க அந்த ரெவென்யூவ நம்மளும் வந்து அதிக ரெவென்யூ நம்ம குடுக்கும்போது நமக்கும் அதிக இன்கம் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி நம்ம யோசிச்சுக்கிட்டு கணக்கு போட்டுட்டே இருக்கணும். ஓகேவா? அதுதான் இப்ப பாருங்க, இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கல் உடைக்கிறதோ, இல்ல வந்து மூட்டை தூக்குற வேலையோ, இல்ல மூளைக்கு வேலை குடுக்குறது தான் இந்த பிசினஸ்ல நம்ம பண்ணக்கூடிய வேலை. யார் இங்க சிறப்பா மூளைக்கு வேலை குடுக்குறாங்களோ, மூளைய ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு ஒத்த பைசா வராது. ஓகேவா? மூளைக்கு ஃபுல்லா வேலை குடுங்க. உங்களுக்கு மேல லீடர் சொல்றாங்களோ, அதையும் செஞ்சுட்டு நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? அதையும் செய்யுங்க. நான் இவங்க சொல்றத செய்ய மாட்டேன். நான் சொல்றது தான் செய்வேன். எனக்கு இப்படிலாம் வேணாம், அப்படிலாம். அவங்க உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப அவங்க சொல்றத உங்களுக்கு தப்போ, ரைட்டோ, நீங்க அதையும் செஞ்சுருங்கன்றேன். ஓகேவா? செஞ்சுட்டு உங்களுக்கு தோன்றதையும் செய்யுங்க. தப்பு கிடையாதே. அத நான் செய்ய மாட்டேன். ஏன் நான் நினைக்கிறதா செய்வேன்னு நினைச்சீங்கன்னா, இங்க ஃபெயில் ஆயிருவீங்க. அப்ளைன் அப்படிங்கிறவங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீங்க சக்சஸ் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு தான் சொல்றாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க சக்சஸ் பண்ணா தான் அவங்களும் சக்சஸ் பண்ண முடியும். மத்த இண்டஸ்ட்ரி மாரி ஒருத்தர கால வாரி விட்டுட்டு ஒருத்தர் அமுக்கிட்டு இங்க ஒருத்தர் சக்சஸ் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்றேன். கீழ இருக்கிறவங்க எல்லாத்தையும் சம்பாதிக்க வச்சா தான் நாங்களும் சம்பாதிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு எல்ஓபி பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து அந்த எல்ஓபி பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மத்தது பிசினஸ் பில்டிங் போனஸ், டீம் பில்டிங் போனஸ், கார் ஃபண்ட், டிராவல் ஃபண்ட் மத்த எல்லா இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெப்த்ல 5, செகண்ட் டெப்த்ல 4, தேர்ட் டெப்த்ல 3, 2, 1 தான் பெர்சன்டேஜ் குடுப்பாங்க. எல்லா இன்கம்க்கும், எல்லா கால்குலேஷனும். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்க எல்ஓபி மாடிஃபிகேஷன்ல என்ன தெரியுமா பிளானு? ஸ்டாரு, கோல்டு, டைமண்ட். இவங்க உங்க டெப்த்ல எந்த டெப்த்ல இருந்தாலும் உங்களுக்கு 5% கீழ உங்களுக்கு எத்தனாவது டெப்த்ல இருந்தாலும் அவங்க எல்ஓபி எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு 5% வரும். ஓகேவா? அங்க பாருங்க, அந்த சார்ட்லயே பாருங்க. உங்களுக்கு மத்த சார்ட் எல்லாத்துலயுமே போய் பார்த்தீங்க அப்படின்னா, சைடுல மட்டும் தான் பிரான்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டார்ன்னு இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா காலம்ல 1, 2, 3, 4, 5 இருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கிற எல்ஓபி கால்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா, சைட்லயும் மேலயும் பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, ஸ்டார், மேலயும் சில்வர், கோல்டு, ஸ்டார்ன்னு இருக்கும். அது 2யும் நீங்க வந்து இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ஸ் சில்வர் 5 இருக்கும். கோல்டு மேல இருந்து கோல்டு, கீழ இருந்து கோல்டு போட்டு நீங்க டச் ஆகுறது பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். 5, 5, 5, 4, 3, 2, 1ன்னு இருக்கும். அப்படின்னா பிரான்ஸ், சில்வர், கோல்டு எல்லாத்துக்குமே 5 தராங்க. உங்களுக்கு கீழ எத்தனாவது டெப்த்ல இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டெப்த்ல இருந்தாலும் சரி, 5வது டெப்த்ல இருந்தாலும் சரி, 8வது டெப்த்ல இருந்தாலும் சரி, எந்த டெப்த்ல நீங்க உங்களோட உங்க லெவலுக்கு எத்தனை டெப்த் இறங்குதோ அந்த டெப்த்துக்குள்ள அவங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு 5%. அடுத்து கோல்டுக்கும் 5, ஸ்டாருக்கும் ஃபர்ஸ்ட் 3 லெவலுக்கு 5 குடுக்குறாங்க. அடுத்துதான் 4, 3, 2 எப்படின்னு பாருங்க. அடிச்சு தூக்கிட்டாங்க. ஓகேவா? அமோகமான ஒரு ஒரு பிளானிங். யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்ஓபி தாங்க பெரிய இன்கமே. எல்ஓபி எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிசினஸ் மூலியமா உங்க லைஃப் மாறிடுச்சு, உங்க தலையெழுத்து மாறிடுச்சுன்னு அர்த்தம். அமேசிங்கா கொண்டு வந்திருக்காங்க. பிசினஸை கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. இந்த பிசினஸ் உங்க லைஃபை மாற்றும். நம்ம வெளியே எல்லாரும் பணத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அதே பணம் தான் இங்கேயும் வருது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு மேபி வந்து வெஸ்டேஜில் இவங்க சம்பாதிக்கிற காசுலாம் ஏதோ காயின்ஸு சும்மா வந்து அப்படின்னு நினைச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கும் இங்க வந்து ரியல் கேஷ் தான் வருது. நீங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து உழைக்கிறீங்க இல்லையா, அங்க காசு சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அதே காசு தான் இங்கேயும் வருது. அதுக்கும் இதுக்கும் ஒரே மதிப்பு தான். ஓகேவா? நீங்க ஏதாவது மதிப்பு கம்மின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. அதே காசு தான் இதுவும். இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து எஃபோர்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்கம் கம்மியா இருக்கும். பின்னாடி போக 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 எஃபோர்ட் அதிகமாகும். எஃபோர்ட் கம்மியாக இன்கம் அதிகமாயிரும். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் என்ன எஃபோர்ட் இன்னைக்கு வந்து என்னோட பர்சனல் ஒர்க், இன்னைக்கு ஒரு பர்சனல் ஒர்க், இன்னைக்கு இந்த மீட்டிங் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா? வேற எந்த மீட்டிங்குமே எடுக்கல. இன்னைக்கு நான் இந்த மீட்டிங் மட்டும் தான் நான் பேசுறேன். ஓகேவா? இன்னைக்கு என்னோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? மோர் தென் 25,000. ஓகேவா? என்னோட இன்கம் டிவைட் பை 13 போட்டு பாருங்க. இன்னைக்கு நான் ஆப்பே ஓபன் பண்ண முடியலைங்க. ரொம்ப பிஸி. கரெக்டா? இன்னைக்கு நான் எந்த மீட்டிங்குமே நான் எடுக்கல. இன்னைக்கு இந்த 9 to 10 மீட்டிங் மட்டும் தான் பேசுறேன். ஓகேவா? யோசிச்சு பாருங்க. என் பர்சனல் வேலையெல்லாம் பண்ணிக்கிறேன் காலையில டைம்ல, மற்ற டைம்ல. டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் தான் மீட்டிங். நான் வந்து மீட்டிங் டைம் மட்டும்தான். ஓகேவா? ஈவினிங்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் மீட்டிங். ஓகேவா? மேக்ஸிமம் அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. ஓகேவா? ஆனால் ஸ்டார்டிங்ல நான் போட்ட எஃபோர்ட் எனக்கு தான் தெரியும். கரெக்ட்டுங்களா? அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இன்கம் நிரந்தரமா வரப்போகுது. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க.